ஹாய் மம்மாஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. இந்த பேரண்டிங் ஸ்டைலில் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸ் ஆகட்டும், வார்த்தைகள் ஆகட்டும், ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், சம்டைம்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் அது குழந்தைங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம டாக்ஸிக் பேரண்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கிறது பேரண்ட்ஸ் அவங்க தெரிஞ்சு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. எத்தனையோ பேரண்ட்ஸ் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகாமல் அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு டாக்ஸிக் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நம்மளோட பேரண்டிங் ஜெர்னியில் இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங்னா என்ன, இது குழந்தைங்களுக்கு எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அண்ட் இதிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாக்ஸிக் பேரண்டிங்னா என்ன? டாக்ஸிக் பேரண்டிங்னா நம்ம ஒரு கெட்ட பேரண்ட்டுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கான்ஷியஸாவோ அன்கான்ஷியஸாவோ செய்கிற சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் குழந்தைங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். இது அவங்கள எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் ஒரு ப்ராப்ளம்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம டாக்ஸிக் பேரண்டிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாக்ஸிக் பேரண்டிங்க்கு சில சைன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். அதாவது குழந்தைங்க செய்கிற எல்லா விஷயத்தையுமே எப்போவுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையுமே குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறது. ஸோ இது டாக்ஸிக் பேரண்டிங்கான முதல் அறிகுறி. இப்போ குழந்தைங்க ஒரு விஷயம் செய்யும் போது அதில் அவங்க இன்னும் டெவலப் ஆக இன்னும் பெட்டராக பண்ண நம்மளோட இன்புட்ஸை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே அவங்க செய்கிற விஷயத்தில் நம்ம குறைய மட்டுமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஸோ இது ஒரு சைன் ஆஃப் டாக்ஸிக் பேரண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் எமோஷ்னல் சப்போர்ட். இப்போது நமக்கு எப்படி சம்டைம்ஸ் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கோபம் வரும், நம்ம பேட் மென்டல் கண்டிஷனில் இருப்போம். அதே போல் குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கே ஆன மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கும் கோபம் வரும், இரிட்டேட் ஆகுவாங்க, காரணமே இல்லாமல் அழுவாங்க. பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த டைமில் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, எமோஷ்னலி ஒரு பாண்டிங்கை கொடுக்கறது, ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளோட கடமை. பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க அழும்போது இல்லை அவங்களுக்கு எப்போல்லாம் நம்ம தேவையோ அவங்களோட எமோஷனை வேலிடேட் பண்ணாமல் அதை கண்டுக்காமல் ரொம்பவே அலட்சியப்படுத்துவாங்க. ஸோ இப்படி பண்ணும் போது இது ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்கான இன்னொரு சைனாக மாற ஆரம்பிக்குது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவர் கண்ட்ரோலிங் பிஹேவியர். அதாவது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்கள சுயமாக இண்டிபெண்ட்டாக எதுவுமே செய்ய விடாமல் அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுவுமே இன்னொரு சைன் ஆஃப் டாக்ஸிக் பேரண்டிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது குழந்தைங்கள எப்போவுமே ஒரு குழந்தையாக பார்க்காம அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையுமே அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது. அவங்களுக்கு செட் பண்ணுற ஒவ்வொரு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பெரிய டார்கெட், அதாவது ஒரு அகாடமிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு தான் வரணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் அதுலேயுமே ஃபஸ்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப ஹையாக வச்சுக்கிட்டு அவங்கள எப்போவுமே ஒரு பர்ஃபெக்ஷனோடவே பார்க்குறது. இன்கேஸ் அந்த பர்ஃபெக்ஷன் அவங்கக்கிட்ட இருந்து மிஸ் ஆகும் போது அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறது. டாக்ஸிக் பேரண்டிங்கோட லாஸ்ட் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் வித் அதர் கிட்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம குழந்தைங்கள இன்னொரு குழந்தையோடவோ இல்லைன்னா பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோடவோ ஒருத்தரோட நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஸோ ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஈச் கிட் இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் நம்ம எப்போவுமே இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நம்மளால் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஸோ இந்த ஒரு பிஹேவியரே என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு டாக்ஸிக்காக மாற ஆரம்பிச்சிடும். இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே ஆன சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க மென்டலியும் எமோஷ்னலியும் பாதிக்கப்படுறதுனால அவங்க ஃப்யூச்சரில் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே மாறிடும். ஸோ இவங்களுக்கான சில தனித்துவம் பார்த்தீங்கன்னா, லோ செல்ஃப் எஸ்டீம். அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிரிட்டிசிசமை கேட்டு இந்த குழந்தைங்க வளர்றதுனால அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். எவ்வளோதான் அவங்க டேலண்டடாக இருந்தாலும், எவ்வளோதான் அவங்க தகுதியானவங்களாக இருந்தாலும் அவங்க அதுக்கு தகுதியானவங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கே வராது. முதல்ல அவங்க
அவங்களையே நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் எப்போ அவங்கள நம்புகிறாங்களோ, பேரண்ட்ஸ் எப்போ அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் வைக்கிறாங்களோ, எப்போ பேரண்ட்ஸ் எப்போவுமே அவங்கக்கிட்ட குறை கண்டுபிடிக்காமல் இருக்காங்களோ, அந்த மாதிரியான வளர்கிற குழந்தைங்க எப்போவுமே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வளருவாங்க. பட் இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைங்களுக்கு மெயினாகவே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது சுத்தமாகவே குறைஞ்சிடும். இதனால் அவங்க எல்லா விஷயத்துலையுமே, அவங்க செய்ய போகிற ஃப்யூச்சரில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பயந்தே செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர். அதாவது இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைங்களுக்கு எப்போவுமே எங்கே மிஸ்டேக் பண்ணிடுவோமோ, ஸோ மிஸ்டேக் பண்ணிடாமல் இருக்கணுன்றதுக்காக எந்த ஒரு புது விஷயத்தையுமே செய்ய ரொம்பவே தயங்குவாங்க. ஸோ நம்மளோட அர்லி பேரண்டிங்கில் குழந்தைங்கள வந்து மிஸ்டேக் பண்ணுறது நார்மல் தான். மிஸ்டேக்னால தான் நம்மளால் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க முடியுங்கிறத ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை ஹைலைட் பண்ணிகிட்டே போகிறோமோ, அப்போ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னால குழந்தைங்க வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் கூட எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயும் எப்போவுமே சேஃபாகவே ஒரு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் சப்ரெஷன். இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதே கிடையாது. அதாவது அவங்க எமோஷ்னலாக என்ன ஃபீல் ஆகுறாங்கன்றதுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கறதே இல்லை. அதனாலேயே என்ன ஆகிடும், இவங்க ஃப்யூச்சரில் கூட அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அவங்களோட எமோஷ்னலை யார்கிட்டையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு ப்ரைவேட்டான லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியருங்கிறது இவங்க எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ இன் ஃப்யூச்சர் இவங்களால நோ சொல்லவே முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா வி ஹவ் டு பி வெரி பர்ஃபெக்ட்னு நினைப்பாங்க. எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இதனால் ஆக்சுவலாக பர்சனலாக அவங்க ரொம்ப மென்டலி டயர்ட் ஆகிடுவாங்க. பட் ஸ்டில் எப்போவுமே எல்லாருமே ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது அவங்களோட ஒரு மோட்டிவாக இருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெபெலியஸ் ஆர் விட்ரால் நேச்சர். அதாவது இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைங்க 2 விதமாக மாறுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எல்லாரையுமே எதிர்த்து பேசுறது. பிகாஸ் அந்த சைல்ட்ஹுட்டில் அவங்க சப்ரெஸ் பண்ணி வச்ச எல்லா ஃபீலிங்குமே அவங்க பெரியவங்க ஆகும்போது அதை ஒரே தடவை வந்து அக்ரெசிவாக காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாகவும் ப்ரைவேட்டாகவும் யாருக்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாமல் ஒரு தனிமையாக வாழ பழகுவாங்க. ஸோ இதுதான் இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றதுக்கான சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த டாக்ஸிக் பேரண்டிங்லேருந்து ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங்குள்ளே நம்ம எப்படி மாறுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கான முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸிங் செல்ஃப் அவேர்னஸ் தான். அதாவது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் எப்போவுமே கான்ஷியஸாக அவேர்னஸோடு இருந்தாலே ஸோ 50% நம்ம இந்த டாக்ஸிக் பேரண்டிங்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் வென் நீடட். அதாவது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே சாரி கேளுங்க. அதில் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம சாரி கேட்குறதுல தப்பே கிடையாது. ஸோ இதிலிருந்து ஈவன் கிட்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து கற்றுப்பாங்க, தப்பு பண்ணால் சாரி கேட்குறது ரொம்பவே நார்மலான விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ஒரு மாரல் எக்ஸாம்பிளாக இருந்தாகணும். எப்போல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் டாக்ஸிக்காக மாறிட்டீங்கன்னு தெரிஞ்சதோ இம்மீடியட்டாக சாரி கேட்டுடுங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் வேலிடேட் தேர் ஃபீலிங்ஸ். அதாவது அவங்களோட எமோஷ்னலாக அவங்களோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸுக்கும் வேல்யூ கொடுக்க ஆரம்பிங்க. யூஸ்வலாக குழந்தைங்க எதை சொன்னாலுமே நம்ம அலட்சியப்படுத்திகிட்டே இருப்போம். அவங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி சொன்னாலோ, ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இது நடந்தது அது நடந்து எதை வந்து நம்மக்கிட்ட சொன்னாலுமே நம்ம அதை அலட்சியப்படுத்துவோம். பட் அவங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்ண நினைப்பாங்க. நம்மளோட வேலிடேஷன் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இதுக்கப்புறம் அவங்களோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் அலட்சியப்படுத்தாமல் அதை வேலிடேட் பண்ணாலே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எமோஷ்னலாக எப்போவுமே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா என்கரேஜ், டோன்ட் கிரிட்டிசைஸ். அதாவது ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம
புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரிசல்ட்டை விட குழந்தைங்க போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு குழந்தை வந்து அதோட 100% எஃபர்ட் போட்டிருக்கும். பட் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ரீசனால் ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் கூட போகலாம். ஸோ அதனால் குழந்தைங்கள பனிஷ் பண்ணுறதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இதெல்லாம் இல்லாமல் அவங்க போடுற எஃபர்ட்டை நம்ம வேலிடேட் பண்ணும் போது குழந்தைங்க ஃப்யூச்சரில் ரிசல்ட்டை பற்றி டென்ஷன் எடுக்காமல் அவங்களோட 100% அவங்க கொடுக்குறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 5th பாயிண்ட் என்னென்னா, கிவ் தி இண்டிபெண்டன்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு அந்தந்த ஏஜுக்கு என்னெல்லாம் நம்ம அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இண்டிபெண்டன்ஸை ஏஜ் அப்ராப்ரியேட்டாக கொடுங்க. அதாவது ஒரு சின்ன வயசில் அட்லீஸ்ட் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை அவங்க செலக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான டாய்ஸை வாங்கிக்கவாவது. ஸோ அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டாக அவங்களுக்கு தேவையான இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க சுயமாக செய்ய அலோவ் பண்ணுங்க. அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நம்ம தலையிடாமல் அவங்களும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிக்க நம்ம அலோவ் பண்ணாலே, அந்த ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணாலே இண்டிபெண்டன்ட் கிட்டாக வளருவாங்க. 6th பாயிண்ட் பார்த்தோம்னா, பிரேக் தி சைக்கிள். அதாவது இன்றைக்கி பேரண்ட்டாக இருக்கிற நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட்டில் ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்னால் வளர்ந்துருக்கலாம். நீங்களும் அந்த டாக்ஸிக் பேரண்டிங்னால் மென்டலியோ ஃபிசிக்கலியோ நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நிறைய பேரண்ட்ஸ் அதை ரியலைஸ் ஆகாமல் அந்த பேரண்டிங் ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் அதையே கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு தெரியும் அந்த டாக்ஸிக் பேரண்டிங்னால் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம். ஸோ அட்லீஸ்ட் அந்த சைக்கிளை இங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கான்ஷியஸோட அதை ரிப்பீட் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேரண்டிங்கிறது ஒரு ஜர்னி தான், இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ நம்ம இதில் ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம், டே பை டே நம்ம எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஷியஸாக சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்மளோட பேரண்டிங் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாப்பி பேரண்டிங் மம்மாஸ்.